தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கும் உத்தரவை மறுபரிசீலனை செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் இன்று மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்போவதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூறியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை டெல்லியில் உள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், கர்நாடக முதலமைச்சர் கூறியது போல மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பதில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை நாட்டிலேயே உயர்ந்த நீதிமன்றம் அவங்க கொடுக்கறதா இறுதி தீர்ப்பு. ஆனா ஒரு வழக்கில் தீர்ப்பு வந்த பிறகு சீராய்வு மனு ஒன்று தாக்கல் செய்யலாம். அதுலயும் திருப்தி இல்லை அப்படின்னா மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணலாம். இதுக்கு மேல மனுக்கள் கிடையாது. இப்பொழுது சீராய்வு மனு அப்படிங்கிறது இறுதி தீர்ப்பு வந்த பிறகே தாக்கல் செய்ய முடியும். அதனால் இந்த வழக்கை பொறுத்தவரை சீராய்வு மனு தாக்கல் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் இது இடைக்கால தீர்ப்பு என்பதால் மாடிஃபிகேஷன் பெட்டிஷன் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். உதாரணத்துக்கு இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க? இடைக்கால தீர்ப்புல தமிழகத்திற்கு 10 நாளைக்கு நீங்க தண்ணீர் திறந்து விடணும். கர்நாடகால இருந்து ஒவ்வொரு நாளைக்கும் 15,000 கியூசெக்ஸ் தண்ணீர் திறந்து விடணும். இந்த அடிப்படையில் 10 நாளைக்கு திறந்து விடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு நாள் கர்நாடகா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தண்ணீர் இப்போ திறந்து விட்டுருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த மாடிஃபிகேஷன் பெட்டிஷன், அதாவது இடைக்கால தீர்ப்பில் மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணலாம். தாக்கல் பண்ணுறதுக்கு காரணம் சொல்லணும். ஏன் இந்த மனு தாக்கல் பண்ணுறீங்கன்னு சொல்லி நீதிபதிகள் கேட்பாங்க. முறையான காரணம் சொல்லணும். உதாரணத்துக்கு, நாங்கள் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விட்டோம், எங்கள் டேமில் எங்கள் அணைகளில் தண்ணீர் குறைஞ்சி போச்சு, எங்கள் விவசாயிகளுக்கு தண்ணீர் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, சில இடங்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கும் கர்நாடகாவுக்கும் பேருந்து சேவை கூட கிடையாது, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே போவார்கள். நீதிபதிகள் முன்னாடி இந்த மாதிரி வழக்கு தாக்கல் பண்ணிட்ட பிறகு நீதிபதிகள் முன்னாடி இதை ஓரலாக மென்ஷன் பண்ணலாம், வாயால் சொல்லலாம். எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா 2 நேரத்தில் சொல்ல முடியும். காலையில் 10:30 மணிக்கு நீதிமன்றம் கூடும் பொழுது சொல்லலாம். அதை விட்டுட்டாங்க அப்படின்னா மதியம் உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் 2 மணிக்கு கூறலாம். நீதிபதிகள் சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்கன்னா நாளையே இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது.